ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாண்டியனும் வானதியும் பீச்சில் பேசிட்டு இருக்கிறப்போ பாண்டியன் அவரோட மனசில் இருக்கிறத வானதி கிட்ட அப்படியே சொல்கிறாரு. பாண்டியன் சொல்கிறாரு, வானதி உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுவும் நீ எங்கள் வீட்டுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினல, அப்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னுட்டு சொல்கிறப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே வானதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டியன் சொல்கிறாரு, வீட்டில் பிரச்சனைலாம் இருக்கத்தான் செய்யும் வானதி, அதுக்காக நீ இந்த மாதிரி வீட்டை விட்டுலாம் வெளியில் வரலாமா அப்படின்ட்டு கேட்கவும் வானதி சொல்கிறாங்க, நானும் பொறுத்து தான் பாண்டி இருந்தேன், ஆனால் வர வர எங்கள் அண்ணனோட பேச்சை கேட்டு எங்கள் அம்மா ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால தான் என்னால் தாங்கவே முடியலை. அதுலேயும் எங்கள் அப்பா என்னடான்னா வீட்டில் இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னுட்டு ஆர்டர்லாம் போட ஆரம்பித்ததும் என்னால் இருக்கவே முடியல, அதான் நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதி கேட்குறாங்க, என்ன பாண்டி உன் வீட்டில் எல்லாரும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்கிறாங்களே, நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் சொல்கிறாரு, ஆமாம் வானதி, நான் இதை பற்றி பேச தான் உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதி கேட்குறாங்க, நீ என்ன சொல்ல போகிற, நமக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும்ல அப்படின்ட்டு கேட்கவும் பாண்டியன் சொல்கிறாரு, வானதி நான் சொல்லுவேன் ஒன்று, ஆனால் நீ கோவப்படக்கூடாது சரியா அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதி கேட்குறாங்க, என்ன சொல்ல போகிற, நான் கோவப்படுற மாதிரி நீ சொல்லு, எனக்கு ஒன்றும் கோவம்லாம் வராது பாண்டி அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் சொல்கிறாரு, வானதி எனக்கு உன்னைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதி சொல்கிறாங்க, என்ன பாண்டியா நீ இந்த மாதிரிலாம் பேசுகிற, நான் தான் எங்கள் வீட்டில் இருந்து வந்துட்டேன், நீ தான் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன், நீ என்னடானா இந்த மாதிரி பேசுறிய பாண்டி அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் சொல்கிறாரு, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது வானதி, ஆனால் என்னுடைய நிலைமையை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்ட்டு சொல்ல வானதி கேட்குறாங்க, அப்படி என்ன உனக்கு ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் தான் எல்லாரும் நம்ம லவ்வுக்கு சம்மதம் தானே சொல்கிறாங்க, அதுவும் சோழன் முழு சப்போர்ட்டாக தானே இருக்காரு, நமக்கு கல்யாணம் கூட பண்ணி வைக்கிறேன்னு அவர் தானே சொன்னார் அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் சொல்கிறாரு, அதெல்லாம் சரிதான், எங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, நான் இப்போ சொன்னால் கூட கல்யாணம் ஓகேன்னு தான் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் நான் சொல்கிறத நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்ல வானதி என்ன பாண்டி நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் இரு வானதி நான் சொல்கிறேன், கொஞ்சம் நீ காது கொடுத்து கேளு, அவசரப்பட்டு கோவம் மட்டும் படாத அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா நிலா சோழன்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போது சோழன்கிட்ட போய், ஆமாம் சோழன், பாண்டியன் என்ன முடிவு எடுத்தாரு, அப்படி என்ன ரெண்டு பேரும் பேசுனீங்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ சோழன் சொல்கிறாரு, அவனுக்கு வானதியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னான், நானும் பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் என்னடானா இப்போதைக்கெல்லாம் கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னுட்டு அவன் சொல்கிறான் அப்படின்னுட்டு சொல்ல நிலா கேட்குறாங்க, என்ன பிரச்சனையா அவனுக்கு, காசு பணத்தை பற்றி யோசிக்கானா, இல்லைன்னா எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறோம் அப்படின்னு பயமாக இருக்கா அவனுக்கு அப்படின்னுட்டு கேட்கவும் சோழன் சொல்கிறாரு, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, அதை பற்றி அவன் சொல்லியிருந்தா நான் எப்படியாச்சும் அவன்கிட்ட சம்மதம் வாங்கியிருப்பேன், ஆனால் அவன் சொன்ன காரணமே வேற, அதனால எனக்கு அதை மீறவும் முடியலை அப்படின்ட்டு சொல்ல நிலா கேட்குறாங்க, அப்படி என்ன காரணம் சொன்னார் அப்படின்னுட்டு சோழன் சொல்கிறாரு, அவன் சொன்ன காரணமே சேரன் அண்ணனை தான் சொன்னான் அப்படின்ட்டு சொல்ல நிலா எனக்கு புரியலையே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, இல்லை ஏற்கனவே சேரன் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம், எதுவுமே அமைய, நமக்கு கூட கல்யாணம் திடீர்னு தானே நிலா நடந்துச்சு, இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிற இடத்துல எல்லாம் எப்படி தம்பிங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு உங்களுக்கு ஆகலை அப்படின்னுட்டு அண்ணனை பார்த்து கேட்குறது இவன் பாண்டியனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு போல், அதனாலே தான் அவள் இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணாம், முதல்ல சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் சொல்கிறான் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொன்னாங்க, பரவாயில்லையே பாண்டியன் அமைதியாகவே இருந்துட்டு இவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசுகிறாரே அப்படின்ட்டு சோழன் சொல்கிறாரு, ஆமாம் எனக்கு ஃபஸ்ட்டு அவன் சொல்கிறப்ப எனக்கு ஒன்றுமே புரியலை, ஆனால் அவன் காரணம் சொன்னதுக்கப்புறம் தான் நானே யோசிக்கிறேன், ஊரில் ஏற்கனவே நம்ம குடும்பத்தை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க, இதில் நமக்கு வேற திடீர்னு லவ் மேரேஜ் வேற ஆகிப்போச்சு, பாண்டியனும் அதே மாதிரி லவ் மேரேஜ் அவன் வீட்டு சம்மதம் இல்லாமல் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம அண்ணனுக்கு பொண்ணு தர்றவங்கெல்லாம் யோசிப்பாங்கள்ல, என்னடா எல்லாரும் லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அதுவும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னுட்டு யோசிக்கிறப்போ
அதனாலே தான் அவன் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கான் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க, அவர் நல்லா தானேங்க யோசிக்காரு, நாம் யாரும் இதை பற்றி யோசிக்கவே இல்லை, அவர் பார்த்தீங்களா சேரன் அண்ணனை பற்றி அவ்வளோ யோசிக்காரு அப்படின்ட்டு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ நடேசன் வந்து புலம்பிட்டே இருக்காரு. முட்டாளுங்களா போங்கடா, உங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும், பொண்ணுங்க அவங்களா தேடி அழகாக வீட்டுக்கு வந்திருக்கு, அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்க துப்பு இல்லாமல் ஏதோ நியாயம் பேசிட்டு இருக்குதுங்க இதுங்கெல்லாம் என்னைக்கு உருப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கத்தி கத்தி பேசவும் சோழன் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க, சும்மா இந்த மாதிரி வாசலில் உட்காந்து கத்திட்டுலாம் இருக்காதீங்க, இங்கே என்ன நடக்குன்னு தெரியாமல் பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்ல நடேசன் வந்து சொல்கிறாரு, ஆமாடா பெரிய தியாகிங்க நீங்கள், அப்படியே தியாகம் பண்ணிட்டாலும் போடாங்கிட்டு அப்படின்ட்டு சொல்லி திட்டுறாரு. அப்போ சேரன் வந்து அப்பா என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, ஏற்கனவே வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாமல் நீங்கள் ஏன்பா பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்ல நடேசன் வந்து என்னடா எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான் அப்படின்ட்டு சொல்ல சேரன் வந்து என்னாலையா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்கவும் நடேசன் ஆமாடா, அவன் இருக்கானே அவன் பாண்டியன், அவனுக்கு கல்யாணமே ஒன்னால தான் நடக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு சொல்ல அப்படியே வந்து சேரன் வந்து அப்படியே பார்க்குறாரு. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, நான் தான் அவங்கிட்ட கல்யாணம் பண்ணனாலும் ஓகேன்னு தானேப்பா சொன்னேன், நீங்கள் என்னப்பா என்ன கை காமிக்கிங்க அப்படின்ட்டு கேட்கவும் நடேசன் சொல்கிறாரு, ஆமாடா அவன் வந்து உனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம்தான் அவன் கல்யாணம் பண்ணுவேன்னுட்டு சொல்கிறான், நானும் மிரட்டியும் பார்த்துட்டேன், இப்படிலாம் பண்ணால் உனக்கு கல்யாணமே ஆகாதுன்னு அவங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன், அவன் கேட்குறபடியா இல்லை, அதனால உனக்கு என்னைக்கு கல்யாணம் நடந்து அவனுக்கு என்னைக்கு கல்யாணம் நடக்க அப்படின்ட்டு சொல்கிறப்போ சரி என்ன பண்ணுறாருனா சோழன்கிட்ட போய் கேட்குறாரு, டேய் சோழா என்னடா அப்பா என்னமோ சொல்கிறாரே இதெல்லாம் உண்மையாடா அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து அமைதியாகவே இருக்காரு. இதை பார்த்த உடனே சேரன் வந்து டேய் நான் தான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு கல்யாணமே நடக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைடா, உங்களுக்கு அந்த வாழ்க்கை தேடி வருது, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஏன்டா என்ன நினச்சி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து அண்ணே நீ சும்மா இருன, நானும் இதே தப்பு பண்ணிட்டேன், அவனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி எனக்கு இல்லாமல் போச்சு, அந்த சமயத்தில் அவனாச்சும் உனக்காக யோசிக்கானே, எனக்கே இப்போ தான் அது புரியுது, நீ என்ன இந்த மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு சொல்ல இதை கேட்ட உடனே சேரனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கிட்டு என்ன நடக்குன்னா பாண்டியன் வானதி வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாண்டியன் வந்து வானதி கிட்ட ஏற்கனவே ஊரில் வந்து எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, இதில் சோழன் வேற அவசரப்பட்டு கல்யாணத்தை வேற பண்ணிட்டு வந்துட்டான், இப்போ என்னடான்னா எங்கள் சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க போனாலும் அங்கே என்னடான்னா அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்காமல் எப்படி தம்பிக்கு கல்யாணம் முடிச்சிங்கன்னு கேட்டு எங்கள் அண்ணனை நோகடிக்கிறாங்க, ஏற்கனவே எங்கள் அண்ணனுக்கு வயசாயிருச்சு, நாங்கள் பொண்ணு தேடினாலும் பொண்ணு அமைய மாட்டேக்குது, அதனாலே வானதி சொல்கிறாங்க, ஏய் இரு பாண்டியா என்ன சொல்ல வர, அன்னைக்கு சொன்ன மாதிரி ஏதாவது சொல்ல வந்துட்டியா, இங்கே பாரு பாண்டியா நான் அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து சொல்லாரு, ஏய் வானதி இல்லை வானதி அதெல்லாம் சொல்ல வரல, அண்ணனுக்கு கல்யாணம் ஆறுத வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, அண்ணனுக்கு பொண்ணு கிடைச்சதுமே நான் வந்து உன் வீட்டில் வந்து பேசுகிறேனே அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க, ஓ இவ்வளோதானா, நான் என்னமோ ஏதோன்னுல பயந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி சொல்கிறாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் பாண்டியா, அதுக்கு என்ன இப்போ, நான் எத்தனை நாள் வரைக்கும் எத்தனை காலம் வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணுறேன், ஆனால் கல்யாணம் ஆகாமல் எப்படி நான் இத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து கேட்குறாரு, என்னது எங்கள் வீட்டிலையா, எங்கள் வீட்டில் எதுக்கு நீ இருக்கணும் அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க, அப்போனா நான் எங்கே இருக்கிறது, நான் தான் என் வீட்டில் உள்ளவங்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்ல அப்படின்னுட்டு சொல்ல பாண்டியன் வந்து சொல்கிறாரு, இங்கே இரு வானதி நான் சொல்கிறேன் நீ கோவப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்ல வானதி சொல்லு நான் ஒன்றும் கோவப்பட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் வந்து திரும்பவும் உன்னை வந்து உன் வீட்டுக்கே கொண்டு போய் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்ல வானதி சொல்கிறாங்க, என்னது என் வீட்டுக்கா மறுபடியுமா, ஐயோ அவங்க என்னை அடி பொழந்துருவாங்கடா, ஏற்கனவே சரியான கோவத்தில் இருக்கு எங்கள் அம்மா,
என் அண்ணனும் அப்படி தான் இருக்கான். இப்போ மறுபடியும் என் வீட்டில் போய் கொண்டு போய் விட்டா என்னை அவ்வளோதாண்டா அடித்து என்னை துவைச்சிருவாங்கடா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து, இங்கே பாரு வானதி, இதை சொல்ல எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது, வேறு வழியே இல்லை. நானே உன் வீட்டுக்கு வந்து விட்டுட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் சரியா அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க, இல்லைடா பாண்டியா, அதுவும் வீட்டுக்கு உன் கூட சேர்ந்து போனேன் அவ்வளோதான், என்ன உண்டு இல்லை பண்ணிடும், எங்கள் அம்மா அவ்வளோதான் பத்ரகாளி மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு சொல்கிறப்போ பாண்டியன் வந்து, அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அதான் நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அண்ணனுக்கு பொண்ணு கிடைச்சதுமே நானே வந்து உன் வீட்டில் பேசுகிறேன் வானதி, அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, எதுவும் வீட்டில் பேசினாலும் அமைதியாகவே போ வானதி அப்படின்ட்டு சொல்ல வானதி அப்படியே யோசிக்கிறாங்க. பாண்டியன் வந்து என்ன செய்கிறாருன்னா, சரின்னு சொல்லு வானதி அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியில் ஏறி அப்படியே வானதி வீட்டு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, வானதி வீட்டில் அவங்க அம்மா வந்து அவ்வளவு அழுறாங்க. பார்த்தீங்களா இவ என்ன பண்ணிட்டு போயிட்டான்னு, நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சோம், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், இப்போ என்னடான்னா நம்ம யாரையுமே வேணான்னுட்டு இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாளே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ்வளவு அழுதுட்டு இருக்கவும் வானதியோட அண்ணன் வந்து, ஆமாம் அவள் போகிறப்ப அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு இப்போ அவள் போனதுக்கப்புறம் இங்கே வீட்டில் வச்சு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க, ஏம்மா இப்படி, நான் தான் சொன்னல அவளை வந்து போக விடாதுன்னுட்டு, நீ பேசாமல் வந்து இருந்துட்டு இப்போ என்னடான்னா இங்கே வச்சு அழுதுட்டு இருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அண்ணன் என்ன செய்கிறாருன்னா, நான் போய் அவள் எங்கே இருக்கான்னு தேடி கூட்டிகிட்டு வரேன். அதோட அப்பா, டே இருடா நானும் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கரெக்டாக வந்து வெளியில் வர வானதியும் பாண்டியனும் அப்படியே வந்து வண்டியில் வந்து இறங்குறாங்க. உடனே வானதியோட அண்ணன் வந்து பாண்டியனை பார்த்துட்டு, டேய் நீயா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு உன் கூடலாம் சண்டை போகிறதுக்கெல்லாம் நான் வரல சரியா, இங்கே இரு, வானதியை விட்டுட்டு போகத்தான் வந்திருக்கேன். வானதியை அப்படியே வீட்டுக்குள்ளே பாண்டியன் வந்து அழைச்சிட்டு வராரு. அவங்க அம்மா வந்து, ஏய் வானதி இவன் கூட என்னடி வந்திருக்க அப்படின்ட்டு அப்படியே பார்க்கவும் பாண்டியன் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்க, எங்களுக்கு ஒன்றும் கல்யாணம்லாம் ஆகலை, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், அவளை உங்கள் கூட விட்டுட்டு போகத்தான் வந்திருக்கேன். நான் நினச்சிருந்தா அவள் எப்போ நான் தான் முக்கியம்னுட்டு உங்களெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாலும் அப்போவே நான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்க முடியும். எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, எனக்கு உங்களோட சம்மதமும் வேணும் அப்படின்ட்டு சொல்லவும் அது கேட்ட உடனே வானதியோட அம்மா அப்பா அண்ணன் 3 பேரும் வந்து அப்படியே திகச்சு நின்று பார்க்குறாங்க. பாண்டியன் வந்து சொல்கிறாரு, இனி வானதியை நீங்கள் யார், பாண்டியன் சொல்கிறாரு, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எனக்கு வானதியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, வானதி தான் என்னுடைய பொண்டாட்டி, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வானதியை அடிச்சிங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா இப்போ நான் விட்டுட்டு போன அதே கையோட கூட்டிகிட்டு கூட போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறப்போ அவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. உடனே பாண்டியன் வந்து வானதி கிட்ட போய் பேசுகிறாரு, இங்கே பாரு வானதி, யாராச்சும் இனி வந்து உன் மேலே கை வச்சா ஏதாச்சும் பேசினாலோ என்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு சொல்கிறப்போ வானதி வந்து திருன்னு முறிக்கிறா. பாண்டியன் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு வானதி, யாரை பார்த்தும் நீ பயப்படாத, நான் இருக்கேன், அதான் இப்போ வந்து நான் வந்து பேசிட்டு போகிறேன்ல, உன் வீட்டில் யாருமே இனி வந்து உன் மேலே கை வைக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதியை வந்து விட்டுட்டு போகவும் வானதி வந்து பாண்டியனோட கையை பிடிச்சிட்டு, ஏய் பாண்டியா அப்படின்ட்டு சொல்ல பாண்டியன் வந்து, இங்கே பாரு பயப்படாத அப்படின்ட்டு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அவர் வந்து விட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. உடனே வானதியோட அம்மா வந்து கேட்குறாங்க, ஏய் வானதி ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுற, என்னடி ஆச்சு உனக்கு, ஏண்டி எங்களெல்லாம் வேணான்னுட்டு சொல்லிட்டு போனேன், எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா நீ இல்லாமல் அப்படின்ட்டு சொல்லிட்டு அளவும் வானதி சொல்கிறாங்க, அதான் ஏன் அழுறீங்க, இப்போ தான் நான் வந்துட்டேன்ல அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அப்பா வந்து, ஏம்மா இந்த மாதிரி கோவப்பட்டு எங்களெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பையன்தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டியம்மா, இத்தனை நாள் உன்னை பாடுபட்டு வளர்த்து அவ்வளவு ஆளாக்கி விட்டுருக்கோமே, அதை பற்றி ஏன் நீ யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு கேட்குறப்போ வானதி சொல்கிறாங்க, யாரும் யோசிக்காமல் இருந்தா, உங்களை பற்றிலாம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், நீங்கள் தான் என்னை பற்றி யோசிக்காமல் புரிஞ்சிக்காமல் இருந்தீங்க, ஒவ்வொரு பேச்சுக்கும் என்னை அடிக்கிறது திட்டுறது அதெல்லாம் பண்ணனாலே தான் நான் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன்,
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கல்ல பாண்டியன் வந்து நல்லவனே கிடையாது, அதெல்லாம் ஒரு குடும்பமானு சொன்னீங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா நான் தான் பாண்டியனை தேடி அவங்க வீட்டுக்கு போனேன். அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கூட சொல்லி பார்த்தேன். பாண்டியன் தான் உங்கள் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னை பத்திரமா இங்கே வந்து விட்டுட்டு போயிருக்காரு. இனியாச்சும் பாண்டியனை பற்றி கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி மறுபடியும் அவளோட ரூமில் போய் உட்காந்துக்கிறா. அங்கிட்டு வீட்டில் வந்து சேரன் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னடா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ட்டு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணவும் நடேசனும் புலம்புறாரு. டேய் சேரா, உனக்கெல்லாம் கல்யாணம் நடந்து எப்போ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசவும் சேரனுக்கு அதை கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ பார்த்தா கரெக்டாக வந்து பாண்டியன் வந்து வீட்டுக்கு வர்றாரு. எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, எங்கடா வானதியை காணோம் அப்படின்ட்டு எட்டி எட்டி பார்க்கவும் அப்படியே இந்த எபிசோட் வந்து முடியுது.